ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎல் ஃபுட்டோலஜி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நல்ல டேஸ்டியான ஒரு மட்டன் மிளகு கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு நான் மட்டன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து, கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது இதை கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி நல்லெண்ணெயில் செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்குவோம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கினா தான் மட்டன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கலர் மாதிரி வரப்போவே நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதோடையே சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வழக்கம் போல் இடித்து தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா கொஞ்சம் நேரம் கலர் மாதிரி வதங்கின பிறகு நான் ரஃபாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்க்குறப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதை நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் அது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் இது மாதிரி நல்லா வதங்கின பிறகு நான் வேக வச்சுருந்த மட்டனை இதில் சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் அதிகமாக சேர்க்க போகிறதுனால. மசாலா சேர்த்துட்டு நம்ம இது மாதிரி வதக்கி விட்றப்போ அந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகும். நான் இப்போ ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா உருளைக்கிழங்கு இல்லாமல் தனியாக கிரேவி மட்டும் செஞ்சுக்கோங்க. மட்டனோட எப்போதும் ஒரு காய் சேர்க்குறப்போ அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இப்போது உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்துருக்கேன். கூடவே நான் இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நான் இந்த மட்டன் கிரேவி மட்டன் ஒயிட் புலாவ் ரெசிபிக்கு நான் தொக்கா செஞ்சுருந்தேன். அந்த லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். உருளைக்கிழங்கு கறிலாம் நல்லா கொஞ்சம் மசாலாவோடு சேர்ந்து வரட்டும். இது மாதிரி நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வரணுன்றதுக்காக நான் ஓப்பன்லேயே வச்சு இதை குக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது தூளாக சேர்த்துக்கிறேன், மிளகுத்தூள். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நான் இடித்து வச்ச மிளகுத்தூளையும் சேர்த்துக்கிறேன். இது முழு மிளகை நான் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அதையும் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் தான் சேர்த்தோம், மிளகு தான் அதிகமாக சேர்த்துருக்குறோம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மட்டன் பெப்பர் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரியாணிக்கு, புலாவுக்கு, கீ ரைஸ்க்கெலாம் சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட மட்டன் பெப்பர் கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா உருளைக்கிழங்கு இல்லாமல் வரும் மட்டன் மட்டும் சேர்த்து இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி மட்டன் இடித்து சேர்த்து செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டோலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.